நீ கேட்ட ஒரு கேள்வி செருப்பாக அடிச்ச மாதிரி தம்பி. அப்புறம் என்ன சொல்ற, நிக்கிற காரெல்லாம் விஐபியோட கார் கிடையாது, வேலைக்காரன் கார் இருக்கிறாரு. நான் ஒட்டிவாக்கத்துல சென்னையில என் வாழ்க்கையை தொடங்கின இடம் அதுதான். இந்த ஆர்டிஓ பீச்னு ஒன்று இருக்கு, இது ரொம்ப ஃபேமஸ்ன்னு எனக்கு தெரியாது. ரேஞ்ச் ரோவர் 10 ரேஞ்ச் ரோவர் நிக்கிற பைக் எல்லாமே இம்போர்ட்டட் பைக். தாத்தா மோர் ஒரு கிளாஸ் ஒரு 50 ரூபா. அப்புறம் பாட்டில மேல விட்டு பறக்க விட்டுட்டு நெருப்புல பறக்க விட்டுட்டு ஒரு குரூப் நிக்குது. இப்படி ஒரு வேற மாதிரியான ஒரு உலகம் அங்க இருந்துச்சு. அதாவது வெளிச்சமே இல்ல, மேல வாகன வெளிச்சங்களே வெளிச்சமா தெரியுதுங்க. காலம் தப்பி பிறந்துட்டோம். இப்ப உள்ள கிட்ஸோட லைஃப் ஸ்டைலே வேற மாதிரி இருக்கு. 2 நாள் அந்த பணத்தை அழிக்கிறது, பாக்கி 4 ஃபுல்லா கடன் கட்டுறது. சிடாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை. சார், நம்ம வழக்கமாக என்ன பண்ணுவோம்னா, காலையில் 9 மணிக்கு ஆஃபீஸ்க்கு வருவோம், 5 மணிக்கு வீட்டுக்கு போயிடுவோம். எல்லாரும் வேர்ல்டில் இருக்க எல்லாருமே 9 to 5 ஜாப்ல தான் போயிட்டு இருக்காங்க. நான் இப்போ ரீசெண்டாக ஒரு கார்டு பார்த்தேன். இந்தியாவை சேர்ந்த அமெரிக்காவில் இருக்க ஒரு விளாகர் ராகுல் மிஸ்ரா. அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஒரு பின்னாடி ஃபுல்லாக ஸ்போர்ட்ஸ் காரு, பென்ஸு, BMW எல்லாம் இருக்குது. எல்லாம் காமிச்சு நானும் 9 to 5 ஜாப் தான் வரேன். இங்கே இருக்கிறவங்க அப்படி தான், இந்தியன்ஸும் அப்படி தான் இருக்கிறீங்க. ஆனால் உங்களால் இந்த லைஃப் ஸ்டைலில் ஏன் வாழ முடியல? இந்த காடை படிச்சு காட்டுறவங்கள்ட்ட, இங்க நிற்கும் ஆடி உட்பட்ட அனைத்து சொகுசு கார்களும் தினமும் 9 to 5 சாதாரண வேலை செய்பவர்களின் கார்கள். யுஎஸில் ஒருவர் சொகுசு கார் வாங்க தொழிலதிபராகவோ உயர் பதவியிலேயோ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சாதாரண ஊழியரே கார், வீடு வாங்கி வார இறுதி நாட்களை மகிழ்ச்சியாக கழிக்க முடியும். ஆனால் இந்தியாவில் இரவு பகல் பாராமல் வார இறுதி நாட்களிலும் உழைக்கும் ஒரு சாதாரண ஊழியரால் இதுபோன்று வாழ்க்கையை வாழ முடியுமா? அமெரிக்காவில் வசிக்கும் இந்திய விளாகர் ராகுல் மிஸ்ரா என்பவர் கேள்வி கேட்டு போட்ட வீடியோவால் பரபரப்பு. உண்மையிலே நீ கேட்ட ஒரு கேள்வி செருப்பாக அடிச்ச மாதிரி தம்பி. செருப்பால தான் அடிச்சேன் அப்படிம்பாங்கல்ல, அந்த தக் லைஃப்ல வைக்கிறாங்கல்ல. இது இந்த கேள்வி இவருக்கு எழுந்திருக்கு, எனக்கு ரொம்ப நாளாக எழுந்துக்கிட்டே இருக்கு. ரொம்ப நாளாவே இந்த கேள்வி இருக்கு. நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி யாருமே பண்ணல. அவரே இந்தியன் விளாகர் தானே, அவரே இந்தியன். இங்க விளாக் பண்றவங்க யாரும் இது மாதிரி வாழ்ந்துட்டாங்களா? ஒரு பென்ஸு, ஒரு ஆடி, BMW எல்லாம் ஒரு 50 lakhs 55 lakhs எல்லாம் புது வண்டி கிடைக்குது. ஆனா நம்ம 50 லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்கவே முடியாது நம்மளால. அப்புறம் என்ன சொல்ற, நிக்கிற காரெல்லாம் விஐபியோட கார் கிடையாது, வேலைக்காரன் கார் இருக்கிறாரு. ஆமா, அவங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க, சாதாரண ஸ்டாஃபுங்க வச்சிருக்க ஒரு வெஹிக்கிள் தான் அப்படின்றது. அது நமக்குமே புரியுது அவங்களுக்கு. ஏதாவது நம்மளும் தான் உழைக்கிறோம். வார இறுதி நாட்கள்ல கூட வேலை பார்க்குறீங்கன்னு சொல்லியிருக்காரு. டெஃபினட்டா சொல்றேன், வார இறுதி நாட்கள்ல கூட ஓய்வு இல்லை. எனக்கு இன்னைக்கும் ஓய்வு இல்லை. எனக்கு வாரம் இறுதினே ஒன்றும் இல்லை, அத்தனை நாள் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கேன். ஆனால் அந்த ஒரு லைஃப் ஸ்டைலை ஒரு நாள் அப்படி பீஸ்ஃபுல்லாக ஃபேமிலியோட எங்கேயா ஒரு பிக்னிக், ஒரு சின்னதாக போயிட்டு ஒரு சாப்பிட்டோம், வெளியே போனோம், இருந்தோம், அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இப்போ நீங்கள் பிக்னிக்னு சொல்றதுனால நான் கேட்குறேன், நீங்கள் நேற்று பீச் போனீங்க. ஆமாம், இவர் சொன்னதுக்கும் இங்கே நடக்கிறதுக்கும் அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு மக்கள் இருந்தாங்க. எனக்கு தலை குப்புற பிறண்ட நாள் தான் நேற்றுக்கு தான். நேற்று ஆக்சுவலாக ஓப்பனாக சொல்கிறேன், என்னுடைய டேர்ம்ஸ் அண்ட் என்னுடைய ஒர்க்கை எனக்கு ஒருத்தர் ஒரு பேமெண்ட் தரணும். அதுக்காக நான் எங்கே போயிருக்கேன், நேராக செங்கல்பட்டு பக்கத்தில் ஒரு வில்லேஜுக்கு போகிறேன். ஆக்சுவலாக அந்த பேமெண்ட் இங்கே வரவழைக்க முடியும், பட் நம்ம போய் தான் ஆகணும், ஏன்னா நமக்கு தான் எசென்சியல்னு சொல்லி இப்போ என்கிட்ட போகிறேன். அங்கேருந்து அடுத்து ஒரு ஹாஸ்பிட்டலேஷன் ஒருத்தவங்க ஆகியிருக்காங்க. அவங்கள போய் பழம்லாம் கொடுத்து பார்த்துட்டேன். மணி 1 மணி தம்பி. அங்கனையே இந்த 2 வேலை முடிக்க 1 மணி. எனக்கு நேற்று ஆளும் இல்லை, உதவிக்கு ஆளும் இல்லை. அங்கேயே இருந்து வர்றேன், பசி எடுக்குது. அடையாறு போய் வர்றதுக்கு ஹோட்டல் இருக்குது, சாப்பிட்லாமா அப்படின்னு பார்த்தா, கடையில் போய் உட்காந்து சாப்பிட்டா இந்த பட்சம் ஒரு பிரியாணி சாப்பிட்டா ஒரு 300 ரூபா ஆகிடும். கண்டிப்பாக ஒரு வெஜ்ஜு உட்காந்து சாப்பிட்டா போகணும், இலையை அப்படி நீட்டணும், பசி வேறு நல்லா இருக்குது, கொண்டு வரணும், உட்காரணும். அது ஒரு 250 ரூபாய்க்கு வந்து சவுத் இண்டியன் மீல்ஸ் வாங்கி நல்லா இருக்காது. ஆனால் காலையில் நான் வீட்டில் 1000 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துட்டு போனோம். மீன் பெட்டர், சமைச்சிருப்பாங்க, வறுத்திருப்பாங்க, சாப்பிட்லாம். இதுதான் என்னுடைய ஐடியா சொல்ல வர்றேன். வேகமாக வந்து ஒரு 2:30க்கு வந்து தான் விட்டுட்டேன். 2:30க்கு வந்து சாப்பிட்டேன். என்னோட வாழ்க்கையை சொல்கிறேன். நேற்று சண்டே என்ன பண்ணீங்கன்னு கேட்குறீங்கல்ல, சண்டே இதுதான் என் வாழ்க்கை. இது இந்த வாரம் இல்லை, எல்லா வாரமும் இப்படி தான் இருக்குது. 2:30க்கு சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் அந்த உண்டை கலைப்பு தொண்டருக்கு பசிக்கு ஒரு 1/4 மணி நேரம் படுத்திருந்தேன். அடுத்தது திருவான்மூரில் ஒரு வேலை ஒன்று, அங்கேயும் உழைக்க தான் தயாராக இருக்காங்க, யாரும் சும்மா இல்லை. இங்கேருந்து அங்கே போகிறோம், அங்கேருந்து
முடிச்சுட்டு அவங்க பட்டினப்பாக்கம் ஒரு ஆடிட்டர் ஆஃபீஸுக்கு அவங்க அந்த வேலையை கூப்பிட்டு போனாங்க. அங்கேருந்து மறுபடியும் போகிற மணி 7 மணி. அவங்களும் ட்ராப் பண்ண உள்ள நானும் இன்னொரு நண்பர் அவர் கார் புது கார் வாங்கியிருந்தாரு, அதில் எடுத்துகிட்டு போனோம். என் வண்டி இங்கே போட்டு அவர் வண்டியில் போனோம். அப்போ இங்கே தான் ஆர்டிஓ பீச் இருக்குன்னாங்க. ஆக்சுவலாக நான் ஒட்டிவாக்கத்தில் அந்த இடத்துல எக்ஸாக்ட் அவங்க சொல்கிற லொக்கேஷனில் சென்னையில் என் வாழ்க்கையை தொடங்கின இடம் அதுதான். அந்த இடத்துல என் வாழ்க்கையை தொடங்கினேன். பட் அங்கே ஒரு பீச் இருக்கிறதே எனக்கு தெரியலன்னு சொல்ல வர்றேன். அங்கே ஆர்டிஓ பீச்சுன்னு ஒன்று இருக்குது, இது ரொம்ப ஃபேமஸ்ன்னு எனக்கு தெரியாது. நான் வேலை பார்த்தது 3000 சம்பளத்துக்கு நான் வேலை பார்த்தேன். காலைல எழுந்துக்கணும், நேரம் ஆஃபீஸ் வரணும், நைட் ஆஃபீஸ் 8 மணிக்கு விடுவாங்க. 8:45 9 மணிக்கு வீட்டுக்கு போகக்குள்ள ஏதோ ஒரு ஃப்ரைட் ரைஸோ ஏதோ ஒன்று வாங்கிட்டு போய் அப்படியே சாப்பிட்டு படுத்துட்டு காலைல மறுபடியும் எழுந்து ஓடியாரணும். இதுதான் என்னுடைய வாழ்வியல் முறை. இதில் வார இறுதியில் ஒரே ஒரு நாள் சண்டே, அதுவும் அரைநாள் ஆஃபீஸ் வச்சாங்க. அப்புறம் அதுவுமே அரைநாள் முடிச்சுட்டு நேராக போனால் ஒரு 12, அது ஒன்றுமே இல்லை, 12 1 மணி வீட்டுக்கு போயிட்டு காலைல ஊற வச்சுட்டு துணியெல்லாம் அப்படியே துவைச்சி அப்படியே கொடியில் காய போட்டுட்டு அப்படியே மதியம் சாப்பாடு ஏதோ ஒன்று. அந்த அன்னைக்கு நான் சண்டேயில் எல்லார் வீட்லேயும் மீன் குழம்பு வாசிக்கும், கறி குழம்பு வாசிக்கும். நம்ம எங்கள் பேச்சுலர் தானே, தனியாக தான் இருந்தேன். ஏதோ ஹோட்டலில் சாப்பிட்டு ஒரு தூங்கி ஒரு மாலையில் ஒரு 5 4:30 5 மணிக்கு எழுந்து வெளில பார்ப்பேன். அந்த கிளைமேட்டை நேற்றுக்கு பார்த்தேன். அந்த ஊரில் அந்த அந்த ஸ்கை ஒரு டைரக்டர் சொல்லுவாங்கள்ல, இந்த மாதிரி க்ளவுட்ஸ் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி க்ளவுட்ஸை பார்த்துட்டு அந்த பீச்சுக்கு போனா தம்பி, ரேஞ்சில் ஒரு 10 ரேஞ்ச் ஒரு நிற்குது பீச்சில். ஏன்னா அது பீச்சில் போகிறது ஹைட் ஏற வண்டி இல்லை, அது 10 ரேஞ்ச் ஒரு நிற்குது. நிற்கிற பைக் எல்லாமே இம்போர்ட்டட் பைக், எல்லாம் 1 லட்சம் 1.5 லட்சம் 2 லட்சம் கேட்டி அந்த இதெல்லாம் இருக்குல்ல, ஸ்போர்ட்ஸ் பைக் நிற்குது. ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரி தம்பி, இதுல இருந்து மெயின் ரோடு வரைக்கும் 2 பக்கம் சின்ன குட்டி கடை, வரிசையா இண்டஸ்ட்ரி. தாத்தா மோர் ஒரு கிளாஸ் மோர் 50 ரூபா, மோர் 50 ரூபா. அதுதான் நானே கேட்கிறேன், ஒரு கிளாஸ் மோர் 50 ரூபா. நான் சொன்ன 1/2 லிட்டர் தயிர் பாக்கெட்டு 50 ரூபா கிடையாதுங்க. 1/2 லிட்டர் தயிரில் எத்தனை டம்ளர் மோர் வரும்? ஒரு மோர் 50 ரூபா. அப்புறம் இந்த சூடா புகை வர்ற மாதிரி உள்ள கூல்ட்ரிங்க்ஸ் ஒன்று, அதோட ஒரு குழந்தை கூட தின்ட்டு செத்து போட்டுல அது. அப்புறம் பாட்டில் மேலே விட்டு பறக்க விட்டுக்கிட்டு நெருப்பில் பறக்க விட்டுட்டு ஒரு குரூப் நிற்கிது. அப்புறம் பார்த்தா ஃபுட்பால் ஒரு குரூப் விளையாடுது. அந்த டென்னிஸ் கோர்ட் இருக்கு. வேற லெவல் தம்பி. கார் ஒரு 300-400 காரு பீச் ஃபுல்லாக ஜோடியா உட்காந்துருக்காங்க. அங்கே ஆடுறாங்க, சில பேர் வாலிபால் விளையாடுறாங்க. வெறும் சாப்பாட்டு கடை, ஐஸ்கிரீம் இண்டஸ்ட்ரி, குச் ஐஸ், கோன் ஐஸு, இப்படி ஒரு வேற மாதிரியான ஒரு உலகம் அங்கே இருந்துச்சு. அதாவது வெளிச்சமே இல்லை, மேலே வாகன வெளிச்சங்களே வெளிச்சமா தெரியுதுங்க. அப்ப எவ்வளவு வாகனம் இருந்திருக்கும் அப்படின்னா? அந்த இடமும் இந்தியாவில் தமிழ்நாட்டுக்குள்ள சென்னைக்குள்ளதான் இருக்கு. அங்க இருக்கிறவங்க லைஃப் ஸ்டைல் அப்படி நமக்கு அப்படி. ஆமா, ஃபுல்லா ரிச்சான வீடு. எல்லா வீடும் பாத்தீங்கன்னா ஒரு வீடு காம்பவுண்ட் வால் இப்படி இருக்கு. இதான் அஜித் வீடுங்கிறாங்க. புறா நடிக்கிற வீடையும் பேர் சொல்றாங்க. கடல்ல இருந்து உள்ள வீடு இது விலை கம்மியா கிடைக்குமாங்க அப்படின்னு கேட்கறேன். விலை அதிகம் தான், பேங்க் லோன் கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்க. கடலை பார்த்து 500 மீட்டருக்குள்ள பேங்க் லோன் கிடைக்காதான், கம்மியாக தான் கிடைக்குமா. ஆனால் இதுதான் வீடு, எல்லாம் பெரிய பெரிய ஆளுக வீடாக சொல்கிறாங்க, கடற்கரை பார்த்த மாதிரி. இப்போ அவங்களுமே அது 9-5 ஜாப் தான் சார் போவாங்க. இல்லை, அதுதான் இப்போ நான் கேள்வி கேட்குறேன். 9-5 ஜாப் போய் நம்ம கஞ்ச பிசினாரியாக செலவு பண்ணாமல் இருக்கோமா, இல்லை அவங்க வேற மாதிரி இருக்காங்களா அப்படின்னு நான் அவங்கள்ட்ட கேட்டேன். இது என்ன இதோட வாழ்வியல் சொல்லுங்க. நானும் பணத்தை அழிக்க நானும் ரெடியாக தான் இருக்கேன். இது எப்படி வாழ்றது? எனக்கு மனசு ஒப்பலைன்னு சொல்ல, எனக்கு ஒப்பலை இது எப்படி வாழ்றதுன்னு. என் கூட வந்த ஃப்ரெண்டு அவரும் என்ன மாதிரி வயசு தான். அவர் ஒரு வாரம் சொன்னார், அண்ணா நம்மளாம் காலம் தப்பி பிறந்துட்டோம், இப்போ பிறந்துருக்கணும் நம்மலாம் அப்படின்னாரு. எப்பா, என் மனசில் உள்ள பாரமே குறைஞ்சி போச்சு. காலம் தப்பி பிறந்துட்டோம். இப்போ உள்ள கிட்ஸோட லைஃப் ஸ்டைலே வேற மாதிரி இருக்கு. நம்ம காலம் தப்பி பிறந்துட்டோம், நம்ம அப்படி இல்லையே. நம்ம வளர்ந்த விதம் சூழ்நிலைகள் வேற மாதிரி இருக்கு. இது மனசு ஏத்துக்கவும் இல்லை. செலவழிக்க பணம் இருக்கு தம்பி, ஒன்றும் மேட்ரு கிடையாது. ஆனால் அதை ஏற்றுக்கலையே. அந்த கல்ச்சர் எப்படி நம்ம இதுக்காக நம்மளோட யார் இப்போ கல்ச்சர் ஆவா சொல்லுங்க? நான் இப்போ இந்த கல்ச்சரில் மிங்கிள் ஆகணும்னா என் வயசுல உள்ள பசங்க தான் ஆக முடியும். என் வயசுல லேடிஸ் ஆக முடியுமா? அவங்க குழந்தை குட்டி பெற்று பேரம்பேத்தி எடுத்து போயிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த கல்ச்சருங்கிறதே பாசிபிள் இல்லாத விஷயம். ஆனால் அப்படி ஒரு உலகம் என்கிறத நேற்று என் கண்ணால் பார்த்தேன். நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். இங்கே ஒரு இடத்துல பிரியாணி இண்டஸ்ட்ரிக்கு என்ன அழைச்சிட்டு போனாங்க ஒரு நாள் நைட்டு. இப்படி ஆளோ 3 மணி இருக்கும், நைட்டெல்லாம் கிடையாது, 3 மணி இருக்கு. நான் எனக்கு 9 மணிக்கு தூக்கம் வர வந்துடும். 3 மணிக்கு நினச்சிட்டு போனாங்க. இப்படியே பிரியாணி தின்றாங்க தம்பி, 50 கார் கிடக்கு. எனக்கு வாங்கி கொடுத்தாங்க, பொம்மட்டை வேற செய்யுது எனக்கு.
எப்படி திங்க முடியும் 3 மணிக்கு போய்? ஆனால் பெரிய இண்டஸ்ட்ரி அங்கே செயல்படுது. நைட்டில் வந்து மோர் அதில் இப்படி காராப்பந்தி போட்டு மிக்சர் போட்டு அது குடிக்கிறதுக்கு ஒரு டீம் சுற்றுது, ஜூஸ் குடிக்கிறதுக்கு ஒரு டீம் சுற்றுது, டீ குடிக்க ஒரு டீம் சுற்றுது. அப்போ அதுவும் இந்த ஊரில் தானே இருக்கு. நம்மளும் இதே ஊரில் தான் இருக்கோம். அவங்க லைஃப் ஸ்டைல் வேற மாதிரி இருக்கு, நம்ம லைஃப் ஸ்டைல். அப்போ அவங்கள்ட்ட கேட்ட இது என்ன லைஃப் ஸ்டைல்னு, இவங்களும் உங்களவு தான் சார் சம்பாதிப்பாங்க, ஆனால் இவங்க 2 நாளில் அந்த பணத்தை அழிப்பாங்க, அடிச்சுட்டு பாக்கி 4 ஃபுல்லாக இஎம்ஐ கடன் கிரெடிட் கார்டில் வாழ்வாங்க, எல்லா லோனையும் கட்டிட்டு 2 நாள் அந்த பணத்தை அழிக்கிறது, பாக்கி 4 ஃபுல்லாக கடன் கட்டுறது. எல்லாரும் இல்லை, ஒரு % ஆஃப் பீப்புள்ஸ். அமெரிக்காவில் சொல்றாருல பென்ஸ் கார் இருக்குது, ஆடி கார் இருக்குது, கடன் கொடுத்தா யாரு வேணும் வாங்குவாங்களே. அங்கே கடன் கட்டலைன்னா அங்கே வந்து அமெரிக்காவில் நீ உடம்பு சரியில்லைன்னா உங்கள் வீட்டில் லோன் கேட்க வர மாட்டாங்க. இன்ஃபேக்ட் உங்கள் வீட்டுக்கு லோன் கேட்டு வர்றதே எங்கள் அஃபென்ஸ். கடன் கொடுத்தில்ல, பேங்க்ல தான் கொடுத்த, அங்கே வருவான் போடாங்கிறது தான் அந்த நாட்டுடைய எல்லாம். நம்ம ஊரில் அப்படியா? இந்த வீட்டில் முன்னாடி பெருசாக நோட்டீஸை ஒட்டி எங்கள் கூந்தலை மூடிக்கொண்டிருப்போம் நினைக்காதீர்கள்னு. நம்ம நாட்டுடைய கல்ச்சர் வேற, அவங்க நாட்டு கல்ச்சர் வேற. அவர் ரொம்ப கூலாக சொல்றாரு. நம்ம அப்படி இல்லையே. இங்கே நம்ம வாழ்வியல் முறையே சண்டே ஆனதான் நம்ம நான்வெஜ்ங்கிற மனாலி நம்மள்கிட்ட இருக்கு. அப்போதான் ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு ஆட்டுக்கறி எடுத்து 1000 ரூபா தம்பி. ஒரு ரொம்ப மிடில் கிளாஸ் எடுக்கிறதுனா எவ்வளோ பெரிய சிரமமான விஷயம். கம்பேரிசனே தப்புன்னு சொல்றேன். அந்த விலாகரோட கம்பேரிசனே தப்பு. கரெக்ட் தான். அங்க இருக்கிற லைஃப் ஸ்டைல் வேற, இது வேற அது வேறு. காஸ்ட் ஆஃப் லிவிங் 2 பேத்துக்கும் வேற. இது வேற அது வேறு, இது வேற அது வேறு. முக்கியமா எந்நேரமும் மீன் பிடிக்கிற மீனவர்கள் அந்த இடத்துல பீச்சை காத்த சுவாசமா சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்காங்களா? அவங்க வாழ்வியல் முறை இங்க ரிச்சா இருக்கா? இல்லையே. நீ வீடு வாங்கிட்டு சீசோருக்கு எதிர்த்தாப்புல இன்னும் கடலை பார்த்துக்கிட்டு நீ சில்லுன்னு ஒரு காஃபி சாயந்தரத்துல பீச்சை பார்த்து நீ சொல்ற. அங்கேயே வாழ்றவங்களோட வாழ்வியல் ரிச்சா மாறலையே. கடல் தொழில் பண்றவங்க ரிச்சா இருக்கணும்ல தம்பி. ரிச்சா மாறலையே, லைஃப் மாறலையே. நீ வெளில இருந்து போய் வீடு வாங்கி நீ இடம் வாங்கி நீ பத்தாவா இருக்க. அவங்களோட வாழ்க்கை முறை, அவங்களோட வே ஆஃப் இன்கம் வேற, நம்மளோட இல்லை. அதே தான் நான் சொல்றேன். இப்போ அமெரிக்காவில் ஆகிட்டானா அமெரிக்காவில் லோன் கொடுத்துருப்பான், திரும்பி கோவிட் வந்தால் மானிட்டரிங் கொடுப்பான். இங்கே கொடுத்தாங்களா? பேரளவில் டிவியில் சொன்னாங்க, எங்கே கடன் கைக்காம விட்டாங்க. பூரா சிபில்லாம் பாழா போய் எல்லாம் தெருவுக்கு வந்து பாதி பேருக்கு சிபில் ஆட்டி வாங்கிட்டு அவன் சிபில் வந்து 6 மாதம் ஒரு வாட்டி க்ளோஸ் பண்ணி கொடுக்குறான். நீ க்ளோஸ் பண்ணி கொடுக்குறியா? அமெரிக்காவில் 6 மாதம் வாட்டி க்ளோஸ் பண்ணி கொடுக்குறான். அதாவது நீ கட்டுறதையே அதோட க்ளோஸ் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக அவனுக்கு லோன் கொடுப்பான். அங்கே வீடு கட்டி கொடுக்குறான் எல்லாருக்கும். மலேசியாவில் கவர்மெண்ட்டே வீடு கட்டி கொடுத்துரும். ஒரே பேட்டர்னில் வீடு இருக்கும். அங்கே பங்களா கட்டுறதுனா தான் நீ கவர்மெண்ட் போய் அனுமதி வாங்கணும். வீடு கொடுத்துருவாங்க. இஎம்ஐ கட்டுறப்ப கட்டலாம். டார்ச்சர் பண்ண மாட்டாங்க. இங்கே இருக்கிற வீடு எடுத்துட்டு போயிடுறாங்க. இங்கே இஎம்ஐ கட்டாமல் இருக்க முடியுமா? நம்மளோட என்டையர் கல்ச்சரே வேற மாதிரி இருக்கு. அதுல தான் இந்த கல்ச்சர் ஆஃப் பீப்புள்ஸா பார்த்தேன். ஓ ஐசி இப்படி ஒரு மகிழ்ச்சியான கும்பலா கல்ச்சர்ல அப்படி ஆப்போசிட்டாவும் இருக்கிறாங்க. எனக்கு அது ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருந்தது. ரொம்ப இப்படி இல்லையான்னு நினைக்கிறதா இல்லை நம்ம வேற வேற்றுக்கிரகவாசி மாதிரி இருக்கிறோமாங்கிறது எனக்கு புரியல. யார் இதுல நிஜம் எனக்கு அதுதான் தெரியல. நான் என் கூட வந்தவங்கள்ட்ட ரொம்ப ஃப்ராங்கா சொன்னேன், இது எல்லாமே பொய் கதாபாத்திரங்கள் எனக்கு தெரியும், இது நிஜம் இல்லை. அது நாளைக்கு காலைல திங்கக்கிழமை ஆனா பொதி மாடா வேலை பார்க்க போறாங்க அவங்க. கண்டிப்பா எல்லாருக்குமே நிலைமை அதுதான். சனிக்கிழமை நைட்டு இருக்கு ஹாப்பி, ஞாயிற்றுக்கிழமை நைட்டு கிடையாது தம்பி. இருக்கவே இருக்காது. சனிக்கிழமை நைட்டு ஒரு மகிழ்ச்சி இருக்குல்ல. மட்டும் இல்ல, நம்ம படிக்கும் போதும் சரி, வேலைக்கு வந்து அது சின்ன பிள்ளைங்க உள்ள மென்டாலிட்டி. பட் இப்ப நான் என்ன மாதிரி செல்ஃப் பிசினஸ் மேனுக்கு என்ன இருக்கு? எல்லா கிழமையும் ஒண்ணு தானே. 24 மணி எனக்கு இதுதான் வேலை. நான் எங்க ஓய்வு எடுக்கிறது? எனக்கு எது ஞாயிற்றுக்கிழமை? இல்ல நம்ம ஒரு ஞாயிற்றுக்கிழமை வேற அமைக்கலாமா? அவங்க சொன்னாங்க மாயாஜாலில் வந்து மாயாஜால்லாம் போனா சூப்பரா இருக்கும், தியேட்டர் சில்லுன்னு இருக்கும், கூட்டம் இருக்கு. மாயாஜால் வரைக்கும் போனதே இல்லை, சத்தியமா சொல்றேன். ஒரு டைம் கூட இல்லவே இல்லை, போனதே இல்லை. நான் எதுக்கு போய் சொல்ல போறேன்? எந்த பச்சை பச்சையான விஷயத்தையும் நான் உண்மையை பேசுவேன். எனக்கு இதுல மாயாஜாலாம் போனதில்லை, விஜிபி நான் போனதில்லை, ஒரு டைம் கூட இல்ல, இன்னும் போனதில்லை. வண்டலூர் ஒரே ஒரு வாட்டி போயிருக்கேன், ஒரு 15 வருஷம் பேக். இப்ப இல்லை. இந்த இருக்கு கிண்டி பாம்பு பண்ண நான் போனது கிடையாது. இல்ல போனதில்லை. நீங்க சென்னை வந்து எத்தனை வருஷம் சார் ஆகுது? நான் சென்னை 2007 இருந்து இருக்கேன். மெரினா ஒரு 10 முறை போயிருப்பேன். அது காலை நேரத்தில் என் பசங்களை கூட்டிட்டு சண்டேல எப்பயாவது போயிருக்கேன். அவங்க எங்க போனாலும் விளையாட்டு ஜாமான் வச்சுக்கிட்டு அவதாரம் போடுறாங்க. அதான் கடுப்பா இருக்கு எனக்கு. எங்கேயுமே இருக்க முடியல. கல்யாண வீட்டு வாசல்லே விளையாட்டு ஜாமான் வைக்கிறாங்க. நம்ம இருக்கப்பட்ட நம்ம பிள்ளைக்கு ஒன்று வாங்கி கொடுக்கலாம், இல்லாதவங்களோட எல்லாமே. எனக்கு அந்த ஒரு வார்த்தை எல்லா இடத்துலையும் உண்டு. இல்லாதவங்களுக்கு என்ன இந்த உலகத்துல இருக்கு? ஒரு பொம்மை கேட்கும், ஒரு பொம்மை. நம்ம ஒரு குழந்தை இன்னொரு குழந்தை அந்த பொம்மை பார்த்து கேட்குன்னா வாங்கி கொடுக்க காசு இருக்கா? இல்லை வாங்கி கொடுத்தா அவங்க அதை எடுத்துப்பாங்களா? நீங்க என்ன சார் என் பிள்ளைக்கு வாங்கி கொடுன்னு கேட்டா என்ன செய்ய முடியும்? கண்டிப்பா
தர்ம சங்கடமாக இருக்குன்னு சொல்ல வர்றேன் அதெல்லாம். ஆனால் அப்படி ஒரு வாழ்க்கையில் முறைக்கு நான் வந்துக்கிட்டு இருக்கு, நகர்ந்துக்கிட்டு இருக்கு, நாள்தோறும் நகர்ந்துக்கிட்டு இருக்கு. நாங்கள் பார்த்தேன் அதை. நான் நண்பர்கிட்ட சொன்னேன், நான் இதே ஏரியாவில் தான் தங்கியிருந்தேன். அப்போ எனக்கு 2007 என்ன தம்பி வயசு இருக்கு, 22 23 வயசு இருக்குமா, நல்ல ஒரு யங்கான பர்சனாலிட்டி தான். அப்போ கூட எனக்கு ஒரு ஃபிகர்லாம் உஷார் பண்ணி பைக்கெலாம் வச்சுருந்தேன். பைக்குனா இவன் மாரி 1.5 லட்ச ரூபா பைக்கெல்லாம் கிடையாது, பாக்ஸர் சிடி 100 மைலேஜ் 100 கொடுக்கும் விளம்பரம். அப்போ பஜாஜில், அந்த பஜாஜ்னா ஃபைனான்ஸில் பஜாஜ் பைக். அப்போ கூட நான் ஒரு ஃபிகர் உஷார் பண்ணி இது மாதிரிலாம் சுத்தலை, வாழ்க்கையே போச்சு. ஏன் அப்படின்னாக்க நான் வேலை பார்த்தது 3000 சம்பளத்துக்கு 2000 ரூபா வீட்டு வாடகை கொடுக்கணும். 1000 ரூபா வச்சு நல்ல சாப்பாடு கூட வாங்கி சாப்பிட்டது இல்லைடா. சாப்பாடு கூட அளவாக தான் வாங்கி 25 ரூபா சாப்பாடு இதுமாரி தான் வாங்கி சாப்பிட்ருக்கேன். ஏன்னா அந்த வீட்டிலேருந்து காசு வாங்கிட்டதில்லை. அப்போ கூட என் நண்பர்கிட்ட சொன்னேன், நான் கூட எங்கள் அப்பா நான் மெட்ராஸ்லேயே ப்ராக்டிஸ் பண்ணுறேன், எனக்கு மாதம் மாதம் காசு இருக்குன்னா எங்கள் அப்பா அனுப்பியிருப்பார். இந்த மாதிரி வாழ்க்கையை நான் வாழ்ந்து கூட பார்த்துருக்கலாம். எங்கள் அப்பாவுக்கு நான் ஊருக்கு வர்றது பிடிக்கல, மெட்ராஸில் தானே இருக்கணும், மாதம் அனுப்பு 10,000 20,000 அனுப்பு, ஜிபே பண்ணு. அப்போ ஜிபே இல்லை, மணி ஆர்டர் தான் பண்ண வச்சு நான் ஜாலியாக இருந்திருக்கலாம். ஆனால் அவர் கஷ்டப்படுறாரு, அவர் காசு வீணா போடுமேன்னு நினச்சேன். குடும்ப காசு அழிஞ்சிடக்கூடாதுன்னு நான் நினச்சேன் தம்பி. எங்கள் அப்பா ஒன்றும் கஷ்டப்பட போகிறதில்ல, அவரே கவர்மெண்ட் எம்ப்ளாயி தானே, வாத்தியார் தானே. ஆனால் அவர்கிட்ட காசு வாங்கி நான் ஜாலியாக இருந்திருக்கலாம்னு சொல்ல வர்றேன்னு. கண்டிப்பா. இப்போ இவர் இப்படி சொல்லியிருக்காருன்னா இவருக்கு உங்களோட பதில் என்ன சார்? இவரோட பதில் என்ன சொல்லலாம், நீங்களே சொல்லுங்க, எனக்கு புரியல. எனக்கு நான் என் வாழ்வியல சொல்லிட்டேன். நான் 23 வயசுல எங்க வீட்டுல பணம் கேட்டா மாசம் 5000 இல்ல 10,000 இல்ல 50,000 கூட கொடுக்கறதுக்கு தயாரான ஃபேமிலி தான் எங்க ஃபேமிலி. ஃபினான்சியல் சவுண்டு. பட் நான் ஒன்னைட்ட காசு வாங்காம நானா ஜெயிப்பேன் அப்படின்றது எங்க அப்பாவுக்கு எனக்குள்ள அக்ரிமெண்ட். நானா முன்னேறுவேன், நீ யாரும் ஹெல்ப் பண்ண வேண்டாம், என் பெருமையிலும் சிறுமையிலும் யாரும் பங்குபடக்கூடாது அப்படின்னு நான் வந்தேன். அப்போ எனக்கு ஒரு காதல், இந்த மாதிரி பைக்கில் டாவா சுற்றுறதுக்கெல்லாம் வேலை, காசு வேணுமே. உழைக்கிறதுலே நம்ம விஷயமே வேற இடத்துல இருக்கு. வாடகை கட்டணும், கரண்ட் பில் கட்டணும், சாப்பிடணும், துணி துவைக்க சர்ப்பு வாங்கணும், சோப்பு வாங்கணும், குளிக்க சோப்பு வாங்கணும், ஷாம்பு வாங்கிட்டு வாங்கி தேய்க்கல, சேக்கை வாங்கி தேய்க்கணும். இப்படிதானே நம்ம ப்ராஜெக்ட் இருந்துச்சு. அப்போ அந்த லைஃப் இப்போ அவருக்கு இப்போ பதில் சொல்லுங்க. இப்போ நான் சொல்லிட்டேன். இப்போ அவர் அப்படி பார்த்தா அவரோட கம்பேரிசன் தப்பு. இந்தியன்ஸ் மென்டாலிட்டியே வேற. நம்ம பிள்ளைக்கு சொத்து சேர்த்து வைக்கிறோம், அவன் சேர்த்து வைக்கிறானா? நம்ம பிள்ளைக்கு சொத்து 3 தலைமுறைக்கு சேர்த்து வைக்கிறோமே, ஜாலியாக செலவு பண்ணிட்டு யாரும் செலவு பண்ண போறது இல்லை, எல்லாம் சேர்த்து சேர்த்து வைக்கிறது தான் வேலை. கம்பேரிசனே தப்பு இல்லை. நம்மளோட கலாச்சாரமே வேற. நம்ம திருமணத்துக்கு 200 ரூபாய் நகை போடுறான், அவன் போடுறானா? கல்யாணம் ஊரை கூட்டி அடிப்போம், கல்யாணம் பண்றானா? 18 வயசுக்கு மேல அப்பா அம்மா கூட நம்ம வாழ முடியாது. அப்ப அதுல ஒரு நாட்டு ஒண்ணு இருக்கு. நம்ம எதுலயே தண்டை செலவு பண்றோம், கல்யாணத்துல கூட தண்டை செலவு தான் பண்றோம். அப்புறம் என்ஜாயே பண்ணல தம்பி. என்ஜாய் பண்றப்ப வயசு போயிட்டு வியாதி வந்துட்டு மெடிக்கலை பார்த்து ஓடிட்டு இருப்போம். அவளை மாத்திரை போட்டு விழுங்க வேண்டிய, வயிறுகல்ல மாதிரி அள்ளி போட்டு விழுங்க வேண்டியா. கம்பேரிசன் தப்புங்கிறத விட நம்மளோட ஃபோக்கஸ் வேற மாதிரி இருக்கு. லைஃப் ஸ்டைல் அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. இந்த ரோட்டுக்கு இந்த ஈஸியாரில் பார்த்தது அங்கிட்ட 100 மீட்டர்ல வேற மாதிரில இருக்கு வாழ்க்கை. மெரினாவுக்கு போகிறதெல்லாம் சும்மா தம்பி, அது சுண்டல் வியாபாரம். சுண்டலை வாங்கி தின்னு வேடிக்கை பார்த்துட்டு ஃபேமிலி போகலாம் மெரினாவுக்கு. நான் சொல்ற இடத்துக்கு நீ அப்படி போயிட முடியாது. பிரைவேட் பீச்சஸ் அதெல்லாம் வேற லெவல்ல இருக்குல்ல, காசு நிறைய செலவாகும். குழந்தைங்களோட போனாலே ஒரு 5,000 ரூபாயோ 3,000 ரூபாய் செலவாயிடும். தேட்டருக்கு போனாலே வைக்கிறாங்க, டப்பா நிறைய பாப்பான்னு வைக்கிறாங்க. ஐயோ நம்ம புள்ளதான் திங்குது, இருந்தாலும் இது போய் 300 ரூபாயா? எனக்கு நம்ம புள்ள திங்குதுங்கிறத தாண்டி எனக்கு இது 300 ரூபாயா? இவர் ஒர்த்து என்னடா? வெளில வந்தா அந்த 10 ரூபாய் 15 ரூபாடா. பப்ஸ் என்னடா 120 ரூபா, வெறும் 10 ரூபா தான்டா வெளில பப்ஸு. அந்த நான் ஃபினான்சியலாகவும் பார்க்குறேன் இந்த விஷயத்த. ஸோ இது நம்ம ஸ்டைல் வேற, அவங்க ஸ்டைல் வேற. இதில் கம்பேர் பண்ணது தப்பு. ரெண்டுக்குமான கம்பேரிசனு தப்பு. எந்த நாடு சண்டை போடுறான், அவன் பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கான், அவன் கேட்குறான் ஓந்தல்ல பாம்போடுவா ஓந்தல்ல போடுவான்னு. அப்போ அந்த நம்ம என்டையர் வேற இல்லை. ஸோ அந்த கம்பேரிசனே தவறானது. அவர் ஏதோ போய் அங்கே செட்டில் ஆகி விளாக்கர் ஆகிட்டா இருக்கலாம். இங்கே உள்ள விளாக்கர்லாம் அப்படி ஆயிட்டாங்களா? அவரோட லைஃப் ஸ்டைலே வேற மாதிரி தான். இப்போ உங்களுக்கு என்ன கார் வேணும் தம்பி? இந்த ஸ்பாட் என்ன வண்டி வேணும் சொல்லுங்க. சிங்கிள் செக்கில் போய் வாங்கிட்டு வரேன், சிங்கிள் செக்கில் போய் வாங்கிட்டு வாங்க கார் வேணும். என்ன கார் வேணும்? யார் இஎம்ஐ கட்டுறது? கார் வாங்குறது தான் சொன்னேன். போய் கொடுத்தா வண்டி கொடுக்க போறாங்க, யார் இஎம்ஐ கட்டுறது?
நான் இது வந்து உலகத்துக்கே சொல்லாத ரகசியம் சொல்கிறேன். நான் டெஃபெண்டர் கார் புக் பண்ணேன். டெஃபெண்டர் கார் நான் புக் பண்ணேன். ஓகே. என் பேரில் அட்வான்ஸ் பேமெண்ட் போட்டு புக் பண்ணேன். டெஸ்ட் ட்ரைவெல்லாம் முடித்தேன். அப்புறம் தான் இது ஆக்சுவலாக அரவிந்த் சாமி சொன்னதுக்கு பிறகுலாம் நான் வாங்கலை. ஏன்னா புக்கோட பேப்பர் குவாலிட்டி சொல்கிறேன், பழசாயிட்டு புக்கு. நான் அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கி படித்த புத்தகம். தமிழிலே இருக்குது, சைக்காலஜி, பணம் சார் உளவியல், இந்த புக்கு. இது அரவிந்த் சாமி சொன்னதுக்கு பிறகு நான் வாங்கலை, ஆனால் முன்னாடியே இருந்தது. பட் அரவிந்த் சாமி சொன்ன பிறகு ரீகலெக்ட் பண்ணுற சூழ்நிலை இருந்துச்சு. இந்த புக்கு அவர் சொன்ன பிறகு அதை ரீகலெக்ட் பண்ணி உள்ளே போய் பார்த்தேன். இந்த பாருங்க, நான் புத்தகம் படித்தா கோடு போட்டு தான் படிப்பேன். அது ஸ்கூலிங் காலேஜ்லேருந்து உள்ள பழக்கம், அண்டர்லைன் பண்ணுறது. அப்போ அவர் சொல்லியிருப்பார், ஒருத்தர் வந்து ஒரு பணக்காரன் வந்து தான் காசை அள்ளி தண்ணியில் போட்டு விளையாண்டான் அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த விஷயம் வந்து என் மனசுக்குள்ள ரொம்ப ஆழமாக இருக்கும். எனக்கு கொடுக்காத ரெஸ்பெக்டை வெளில நிற்கிற என் டெஃபெண்டர் காருக்கு தான் கொடுப்பேன்னா, நீ அதுக்கிட்ட தான் போய் பேசணும். என்கிட்ட எதுக்கு பேசுவ? சரி, 1.5 கோடி ரூபாய் காருக்கு இப்போ என்ன அவசியம்? இப்போ நம்ம நல்ல கார் தானே வச்சுருக்கோம், புது வண்டி தானே, இந்தியன் மேக்கு. சரிப்பட்ட 1.5 கோடி ரூபாய்க்கான காருக்கு அவசியம் என்ன இருக்குது? எனக்கு ஒரு பிஃபோர் மேரேஜ்னா கூட 1.5 கோடி ரூபாய் மாப்பிள்ளை கார் வச்சிருக்காரு, மாப்பிள்ளைக்கு ஒரு 10 கோடி ரூபாய்க்கு நகை போடணும்னு ஒரு வருமானமாவது வரும். எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் எக்ஸ்பைரி ஆகி போச்சு. பஸ் டெப்போக்கு வந்துட்டு ஸ்கிராப் தான் எடுத்தது நம்ம. எனக்கு எதுக்கு அந்த காரு? அவசியம் இல்லையே. இருக்கிறது ஒரு வீடு இருந்தால் போதும், போகிறதுக்கு ஒரு கார் இருந்தால் போதும். காருமே தேவையில்லை, ஓலா ஊபர்னு கம்மியாக இருக்குது. இது போனால் எங்கே போனாலும் டிராஃபிக்கில் நம்மளே நிறுத்த வேண்டிய இருக்குது, எடுக்க வேண்டிய எரிச்சலாக இருக்குது. சிக்னலில் பிரேக் அடித்தா பயமாக இருக்குது, பின்னாடி வந்து டம்முன்னு இடிச்சிடணும். ஒன்று இடிச்சு ஒரு இண்டிகேட்டர் போனாலும் டேஞ்சர் போனாலும் நம்ம தானே வாங்கி போட்டு இருக்கு. இது வாடகை வீட்டில் அந்த பிரச்சனையே நமக்கு இல்லைல்ல. அதனால் இதுக்கு சொல்ல வர்றேன், கார் போய் வாங்கிட்டு வந்துடலாம். இப்போ சொல்கிறாள் பின்னாடி வைக்கிற பென்சில்ஸ்ன்னு, அதெல்லாம் யார் வாங்கி யார் இஎம்ஐ கட்டுறது? அது ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் ரேட் என்ன? அது கிடைக்காது, இம்போர்ட் பண்ணணும். 6 லட்சம் ரூபாய்க்கு நான் பென்ஸ் கார் தர்றேன். 6 லட்சத்துக்கு பென்ஸ் செகண்ட். ஆனால் ஒரு ஸ்பேர் போனதுன்னா 6 லட்சம் ரூபா. அப்படி நிறுத்தி வைக்க வேண்டியதான் வீட்டில். அப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே புல்லு படிஞ்சு புல்லு முளைச்சி போகும். ரீவேல்யூவேஷன் கிடையாது நம்மள்கிட்ட. அங்கே கொண்டு போய் திருப்பி கம்பெனியில் போட்டு புது வண்டி வாங்குவான். நம்மள்கிட்ட செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குற மென்டாலிட்டி உண்டு நம்மள்கிட்ட. செகண்ட் ஹேண்டில் எது ரீவேல்யூ ஆகுதுன்னு சொல்லி ஒரு 100 மெக்கானிக் சேர்ந்து டிசைட் பண்ணுவாங்க. இந்த வண்டி விற்றுரும், ஒளிரவா விற்றுருங்க. அது பூரா பேச்சோருக்கு வைக்கிது, பூரா தண்ணி ஊற்றுது உள்ள வண்டி. எலெக்ஷன் வந்ததுன்னா ஸ்கார்பியோ இனோவெல்லாம் ஹைரேட்டு போகுதுங்க, தேர்தல் இல்லை அப்படிம்பாங்க. நான் அதான் ஓட்டு போட போகுது, சும்மா 4-5 பேர் ஏறிட்டு போகலாமா? அப்படிங்கிற கண்ட்ரியில் வாழ்ந்துட்டு இருக்க நம்ம நைட்டு சுவாதத்தை மிச்சம் பண்ணி தண்ணி ஊற்றி காலையில் சாப்பிட்ற நம்ம கண்ட்ரியை அதோட ஒப்பிடுறதே தப்பு. நம்ம 100 ஏக்கர் இடம் வாங்கி வச்சுருக்கானா? நம்மளோட முறையே வேறு. நம்ம விவசாயம் பண்ணிட்டு இடம் வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு, அங்கே போன நெப்போலியன் சும்மா இடம் வாங்கி வச்சிருக்காரு 500 ஏக்கர் ஃபார்ம் பண்ணுறாருல்ல. இந்தியன் மைண்ட் அது, இந்தியர்கள் மனநிலை. அங்கே நெப்போலியன் போய் அங்கே இடம் வாங்கி குதிரை வச்சிருக்காரு, விவசாயம் பண்ணுறாரு. அது இந்தியனோட மனநிலை. அது நம்ம மைண்ட் செட்டே வேறு. ஒரு வீடு வாங்கினா பத்தாது, இன்னொரு வீடு வாங்குறது. ஒரு வீடு வாடகை கூட ஒரு வீட்டில் நம்ம இருக்குது, கீழ் போர்ஷன் வாடகை கூட மேல் போர்ஷன் வீடு இருக்குது. இதெல்லாம் நம்மளோட மனநிலை. தொடர்ந்து பேசுவோம். சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை.